ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற வட்டக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல இருக்கோங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நம்ம கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான டூரிஸ்ட் பிளேஸ் வட்டக்கோட்டை. லாஸ்ட் வீடியோவில் நான் வட்டக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற பீச்சு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ரிவர் வந்து கடலில் கலக்கிற இடம் கோட்டைக்கு பக்கத்துலேயே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்க்காம இருந்தால் லாஸ்ட் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நாம் வட்டக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஐயா வைகுண்டரோட வாகை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப புனிதமான பிளேஸுங்க அதுவும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வாகைப்பதி போய் பார்க்கலாம். ஐயா வைகுண்டரோட புனிதப்பதிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வட்டக்கோட்டை பீச் சைட்ல இருக்கிற வட்டக்கோட்டை ஃபோர்ட்ல இருந்து கன்னியாகுமரி போற ரோடுங்க. இந்த வழியில தான் நம்ம வாகைப்பதி போகணும். ஸோ இங்கிருந்து பஸ் வரும், இல்லை யாருக்கிட்டையாவது லிஃப்ட் கேட்டு போயிட வேண்டியதுதான். இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தாங்க வாகைப்பதி. இங்க மேல கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. கன்னியாகுமரியில இருந்து 6 கிலோமீட்டருங்க. வெயிட் பண்ணுவோம் பஸ் அல்லது லிஃப்ட்டுக்காக. கன்னியாகுமரியிலிருந்து 5 கிராமம், திருநெல்வேலி, மதுரை போகிற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து வாகைப்பதி வட்டக்கோட்டை வழியாக தாங்க போகும். இன்கேஸ் நீங்கள் பஸ்ஸில் வரணும்னா ஓன் வெஹிக்கிள்னா உங்களுக்கு 6 கிலோமீட்டர்ஸ் தாங்க. ஒரு 10 மினிட்ஸில் வந்துடலாம் கன்னியாகுமரியிலிருந்து. ஸோ இங்கே நமக்கு ஒரு ஐயா லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. நாம வட்டக்கோட்டையிலிருந்து வாகைப்பதி நோக்கி போயிட்டு இருக்கோம். ஐயா வைகுண்டரோட புனித பதிகள்ல இதுவும் ஒன்று. இதுவும் கடற்கரை ஓரத்துல இருக்கிற ஒரு பதிதாங்க. ஐயா வைகுண்டரை ஃபாலோ பண்றவங்க வந்து ஐயா வழின்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கேரளால இருக்கிற திருவனந்தபுரம், கொல்லம் மாவட்டங்கள்ல நிறைய பேர் இருக்காங்க ஐயா வழி ஃபாலோ பண்றவங்க. ஸோ இவ்வளவுதான் மெயின் ரோட்ல இருந்து நாம இப்போ வாகைப்பதிக்குள்ள திரும்பியாச்சுங்க. இங்க விசேஷங்கள் எப்ப நடக்குங்க? இங்க ஏதாவது விசேஷங்கள் நடக்குமா வாகைப்பதியில? மாசில தான் நடக்கும். மாசி மாசங்களா? ஆமா, ஐயா பிறந்த நாள். ஓகே. கடற்கரை வரைக்குமே தென்னந்தோப்புகள் இருக்கு இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல. ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. உங்களுக்கு சொந்த ஊர் எது? எனக்கு கோயம்புத்தூர் மாவட்டங்க. இப்ப இருக்கிறது ஹோசூர், பெங்களூர் பக்கம். இது நான் vlogging பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். ஸோ டிராவல் vlogs பண்ணிட்டு இருக்கேன். மெயின் ரோட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குங்களா உள்ள? அப்படியா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எனக்கு இங்க பதி இருக்கிறதே தெரியாது. வட்டக்கோட்டை வரலான்னு பார்க்கும் போதுதான் மேப்ல வாகைப்பதியும் காட்டுச்சு. சரி, ஓகே, நம்ம போய் வழிபட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான். கடற்கரை ஒட்டினா அப்படியே இருக்கு இல்லைங்களா? சரி, கோயில் போறோம்னு தெரியும். மக்களே, ஐயா நமக்காக இந்த வழியில கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இங்கிருந்து வந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்கு தான். கடற்கரை ஓரத்திலேயே இருக்கும். ரொம்ப ரொம்ப புனிதமான பிளேஸ். வாங்க போயிட்டு அதோட முக்கியத்துவத்தை பத்தி எல்லாம் சொல்றேன். வாங்க போலாம். மக்களே, நம்ம வாகைப்பதி ஐயா வைகுண்டர் கோவில் வந்தாச்சுங்க. ஃப்ரண்ட்ல ஒரு குட்டி கோவில் இருக்கு, மாசான சுவாமி திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிருந்து உள்ள போனா வாகைப்பதி ஐயா வைகுண்டர் திருக்கோவில். இங்க வந்து அன்புக்கொடி ஏத்துவாங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல சொல்றதுக்கு.
வாவ், எவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பாருங்க மக்களே, வாகைப்பதி. அடேங்கப்பா, பார்க்கறப்பவே மனசுக்குள்ள ஒரு அமைதியும் பிளிஸ்ஃபுல்னஸும் வருதுங்க. வரேவா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் கோலைமிலாம் வாங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஐயா வைகுண்டர் வாகைப்பதியோட மெயின் கோபுரம் பாருங்க மக்களே, செம்ம சூப்பரா இருக்கு. இதெல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ்டுங்க, இது வந்து ஒரு மத வழிபாடு கிடையாது. மேல பாருங்க, இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற குண்டலினி சக்தி தான் காமிச்சிருக்காங்க. கடைசியில வந்து சகசிரதள 1008 இதழ் தாமரை மலர்ந்து மேல நம்ம ஆன்ம தரிசனத்தை பார்க்கறது தான் வந்து தாமரை மேல கும்பத்தை வச்சிருக்காங்க. அதோட அடையாளத்துக்காக தான் வந்து நெத்தியில இவங்க நாமமும் போடுவாங்க. இதுக்கு வந்து வாவை நற்பதி அப்படின்னு சொல்றாங்க, வாவைப்பதிய. இங்க ஐயா வைகுண்டரோட லைஃப்ல அவதாரத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடந்த இடம் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற வாவைப்பதி. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா கடற்கரையில நம்ம பனை மரங்கள் தென்னை மரங்கள் சூழ்ந்த ஒரு சோலைக்குள்ள எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க மக்களே. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாவைப்பதிக்கு உள்ள வந்தாச்சுங்க. எல்லா ஐயாவளி வழிபாட்டு முறைகள்லயுமே வந்து வழிபாட்டு தலங்கள்லயுமே வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி கிணறு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்தோடனேவே வந்து அன்ன தர்மத்துக்கான ஒரு போஸ்டர் தான் போட்டிருக்காங்க. சோ வாவைப்பதிக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து அன்ன தர்மம் செய்யணும்னா இங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு டைரக்டா நம்மளோட நன்கொடையை கொடுத்து அன்ன தர்மத்துக்கான உபயத்தை அளிக்கலாம். இந்த கிணறு இருக்கிறதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா, ஐயா வைகுண்டர் வந்து எல்லா சாதி மதத்தினரும் வந்து வேறுபாடுகள் பார்க்காம ஒரே கிணத்துல குளிச்சு ஒரே பந்தியில சாப்பிட்டு ஒரே ஏக இறைவனை வழிபடணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் வந்து இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஆரம்பிச்சதுங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போகணுன்னேவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வன்னி மரம் இருக்குங்க. இந்த வன்னி மரத்துக்கு கீழே தான் வந்து வாவைப்பதியோட மெயின் வழிபாட்டு தலம் இருக்கு, அதாவது கர்ப்பகிரகம் சொல்லுவாங்கல்ல, அந்த இடம் இருக்கு, வழிபாட்டு இடம். இது வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுலயே வந்து நம்ம ஐயாவளி ஃபாலோ பண்ணவங்க வந்து இங்க துவையல் தவசு அப்படிங்கிற ஒரு தவம் பண்ணியிருக்காங்க. மெயினா பாத்தீங்கன்னா இந்த வன்னி மரத்துக்கு அடியில இருக்கிற சுற்றுப்புறத்துலதான் வந்து அவங்க தங்கி இருந்து மாத கணக்குல இந்த தவம் செஞ்சிருக்காங்க. அதனாலதான் வந்து இது துவையல் தவசு தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க வழிபாட்டு முறைகளே பாத்தீங்கன்னா மெயின் கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஒரு கண்ணாடி வச்சு விளக்கு தான் ஏத்தி இருப்பாங்க. நம்ம ஐயா வைகுண்டருக்கு அடுத்து வந்த வள்ளல் பெருமானார், நாராயண குரு, இவங்க எல்லாருமே வந்து வழிபாட்டு முறைகள்ல ஒரு கண்ணாடி வச்சு விளக்க வழிபடணும்னு தான் அந்த ஒளி வழிபாட்டை தான் வந்து வலியுறுத்தி இருக்காங்க. நாமளுமே வந்து இப்போ ரீசெண்டா பல வருஷமா சுத்த மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க, வள்ளல் பெருமானாரோட பார்த்த. சோ அவரும் சஜஸ்ட் பண்ணது வந்து ஒளி வழிபாடு தான். அந்த ஒளி வழிபாடுமே வந்து நம்மளோட சிரசின் நடுவில் இருக்கிற ஆன்ம ஒளி தான் அப்படிங்கிறதுக்கான புற ஒரு அடையாளமாகத்தான் வந்து அந்த ஒளி வழிபாடுமே இருக்கு. பட் அந்த ஞானத்துல கொஞ்சம் மேன்மையான ஞானம் வந்து அந்த ஒளி வழிபாட்டு முறையை நம்ம சிரசு நடுவில் இருக்கிற ஆன்மாவை வெளியே ஒரு புற அடையாளமா காட்டி வழிபடுறது அப்படிங்கிறது தான் வந்து ஆன்மீகத்துல முதிர்ச்சி அடைந்த குருக்கள் எல்லாரோட வெளிப்பாடா இருந்திருக்கு. அவங்க சஜஸ்ட் பண்ணிட்டு போனது அதுதான் மக்களுக்கு. சோ இந்த துவையல் தவசு பண்ணின வாவைப்பதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஐயாவளி ஃபாலோ பண்றவங்களுக்கு. என்ன இருக்குன்னா 1830கள்ல ஐயாவளி ஃபாலோ பண்ணவங்க வந்து அவங்களோட ஒரு சில மக்கள் வந்து அவங்களோட பாதி சொத்துக்களை எல்லாம் வித்து இங்க வந்து முகாமிட்டு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க துணிகள்ல கடல்ல துவைச்சு வந்து குளிச்சு வழிபாடெல்லாம் நடத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பச்சரிசி, பச்சை பயிறு, இந்த மாதிரி சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல இந்த குமரி பகுதிகளில் கடலோர வாழ்ந்த அடித்தட்டு மக்கள் எல்லாருமே வந்து மீன் சாப்பிடுறத மிக பிரதானமா கொண்டிருந்தாங்க. அந்த மக்கள் தான் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஐயாவளி ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா ஐயா வைகுண்டர் வந்து
அவதாரம் எடுத்து வந்ததுக்கான ரீசனே வந்து தாழ்ந்திருப்போரை வந்து மேன்மைப்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக தான். தாழ கிடப்போரை தூக்கி நிறுத்துதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோட்பாடோட தான் வந்து அவரு அவதாரம் எடுத்து வந்ததாகவே சொல்லப்படுது. சோ அதனால மீன் சாப்பிடுவதையெல்லாம் தவிர்த்து சைவ உணவு எல்லாமே சாப்பிட்டு வந்து தவம் இருந்திருக்காங்க. துவைக்கிறது, சாப்பிடுறது, இந்த மாதிரி டெய்லி கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம அனுதினம் செய்யற காரியங்களுக்கு மீதி இருக்கிற டைம்ல ஃபுல்லாவே வந்து அவங்க ஆன்மீக பயிற்சிகள்ல தான் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உகப்படிப்பு அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறை இருக்குங்க. நம்ம நம்ம ஐயா வழி ஃபாலோ பண்றவங்களுக்கு அந்த உகப்படிப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுமே வந்து இந்த வாவைப்பதியில அப்படின்னு தான் சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிங்க. இந்த தவசு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னா, இங்க நம்ம உயர் சாதியினரோட அடக்குமுறைகள் எல்லாம் வந்திருக்கு, இவங்க என்ன இங்க உட்கார்ந்து தவம் செஞ்சுட்டு இருக்காங்க, இவங்க மேன்மை அடைறாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இவங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் வந்திருக்கு போல. சோ அதையெல்லாம் தாக்கு பிடிச்சு இவங்க அந்த துவையல் தவசம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு இறை உணர்த்துதல் மூலமா இங்கிருந்து இந்த பதி இருக்கிறது வந்து கன்னியாகுமரியில இருந்து 4 கிலோமீட்டருங்க வடக்குல. மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க, இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தெற்குல முட்டப்பதி அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் மறுபடியும் அந்த தவத்தை மேற்கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தவம் எல்லாம் முடிச்சு வரும்போது அவங்க ஆன்மீகத்துல ஒரு மேன்மையான நிலைக்கு அடைஞ்சிருந்தாங்க. அவங்களோட வெளி தோற்றத்திலையும் சரி, அக தோற்றத்திலையும் சரி, அவங்க ஒரு மேன்மையான சுத்தமான ஒரு ஆன்மாக்களா பிரதிபலிச்சிருக்காங்க. அதனால இப்பவுமே வந்து அவங்கள துவையல் தவசு பண்டாரங்கள்னு சொல்லி அவங்கள ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஐயா வழியில ஒரு முக்கியமான ஆட்களா அவங்க கருதி அவங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தாங்க ஹிஸ்டரி. அந்த அளவுக்கு வந்து முக்கியம். மக்களே, எவ்வளவு அற்புதமான ஃபீல் தெரியுங்களா? துவையல் தவசு ஃபர்ஸ்ட் நடந்த இடங்க வாகைப்பதி தான். அதுக்கப்புறம் தான் வந்து அம்பலப்பதிக்கு வர சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் ஐயா. ஸோ எவ்வளவு புரட்சிகரமான செயல்கள் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு பாருங்க. அந்த காலத்துல வேற லெவல்ங்க. இறைவன் வந்து ஒவ்வொரு காலத்திலயும் வந்து மனிதர்களை வந்து தர்மத்தின் பாதையில வழி நடத்துறதுக்கு ஏதாவது ஒரு அவதாரம் எடுத்து குருச அமைச்சு நமக்கு வழிகாட்டிட்டு தான் இருக்காருல்ல. ஐயா வைகுண்டர் ஃபர்ஸ்ட் துவையல் தவசு நடத்தின இடத்துல நாம இருக்கிறது எவ்வளவு புண்ணியம். லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு பேரெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. கிராட்டிடியூட் டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். நன்றி இறைவா. கன்னியாகுமரி பக்கத்துக்கு வந்தா கண்டிப்பா வாகைப்பதி மற்ற பதிகளெல்லாம் விசிட் பண்ண மிஸ் பண்ணாதீங்க. வட்டக்கோட்டை வந்தா பக்கத்திலேயே தான் இருக்கு, ஒரு 10 மினிட்ஸ் தான். வட்டக்கோட்டைக்கு இந்த சைடே தான் இருக்கு ஒரு சைடு வாகைப்பதி. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளிஸ்ஃபுல்லான பிளேஸுங்க. மிஸ் பண்ணவே கூடாது. கன்னியாகுமரி வந்தா அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் நம்ம கடற்கரையிலேயே. வேற லெவல் வைப்ஸ். இந்த துவையல் தவசு நடந்ததோட முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல குமரி ரீஜன்ல இருந்த அடித்தட்டு மக்கள் வந்து சாப்பிடுறதே வந்து மீன் வந்தாதான் வந்து அவங்களுக்கு சாப்பாடு இறங்கும், அதுக்கப்புறம் புகையில இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு இருந்த அந்த வாழ்க்கை முறையில இருந்து ஐயா வைகுண்டரோட வழிகாட்டுதலின்படி சைவ உணவுகளை சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி புகைப்பழக்கங்கள், மது மாது இதையெல்லாம் தவிர்த்து அவங்க கடுமையான தவம் மேற்கொண்டதுனால அவங்க ஆன்மீகத்துல மேன்மையான நிலைய அடைஞ்சதா சொல்லப்படுதுங்க. இப்பவும் வந்து அந்த தவசு பண்டாரங்களை வந்து அவங்க அவ்வளவு மேன்மையா கருதிட்டு இருக்காங்க. சோ மக்களே, இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம்னா, நம்ம வாகைப்பதி கோவில்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்ல தான் வந்து பீச் இருக்குங்க, கடற்கரை இருக்கு. இந்த கடல்ல தான் வந்து நம்ம துவையல் தவசு நடந்த போது டெய்லி வந்து இந்த மக்களை இங்க தங்கி இருந்து சுத்தபத்தமா இங்கேயே குளிச்சுட்டு விரதம் இருந்து மீன் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம, முக்கியமா கடல்ல வாழ்ற உயிரினங்களை சாப்பிடாம துவையல் தவசு நடத்தின இடங்க. அவங்களோட துணிகளை எல்லாம் வந்து இந்த கடல்லையே துவைச்சிட்டு உப்பு தண்ணிலேயே துவைச்சிட்டு, அங்க கிணறு இருக்குல்ல, அங்க எல்லாரும் ஒன்னா குளிச்சுட்டு எல்லாம் ஒன்னா சமைச்சு எல்லாரும் ஜமபந்தியில சாப்பிட்டு இருந்த இடம் ஃபர்ஸ்ட் துவையல் தவசு நடந்த இடம்.
எவ்வளவு புனிதமான இடம்னு மட்டும் பாத்துக்குங்க. நான் சொன்னேன்ல வட்டக்கோட்டைக்கு பக்கத்திலேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிருந்து பார்த்தாவே வந்து உங்களுக்கு வட்டக்கோட்டை தெரியும். நம்ம வட்டக்கோட்டை பீச் போனோம் இல்லையா, அது வந்து கோட்டைக்கு லெஃப்ட் சைடு, இது வந்து கோட்டைக்கு ரைட் சைடுங்க. இங்க தெரியுது பாருங்க கோட்டை பின்னாடி. வட்டக்கோட்டை தெரியுதா? வட்டக்கோட்டையோட மதில் சுவர்கள் தெரியுது பாருங்க. இங்கேயும் வந்து பிளாக் சாண்ட் பீச் தான். இங்க பாருங்க ஃபுல்லா கருப்பு மணலா இருக்குங்க. துவையல் தவசு நடந்த கடற்கரைங்க. ஐயோ, அமேசிங் ஃபீலிங். மக்களே, இது வாவைப்பதிக்கு பக்கத்துல இருக்கிற பீச்சுங்க. இங்க பாருங்க எவ்வளவு புனிதமான இடம். பிரிட்டிஷர்ஸ் ஆட்சி செஞ்ச காலத்துல திருவிதாங்கூர் மன்னர்கள் தான் வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு கீழே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நாடு ஃபுல்லாவே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்து பெரிய லெவல்கள் இருந்துச்சு. வன்முறைகள், அடக்குமுறைகள், அவங்களுக்கு ஈக்குவல் உரிமைகள் கொடுக்காம இருந்த காலகட்டத்துல ஐயா வைகுண்டர் வந்து இந்த மக்களுக்கு ஒரு ஈக்குவாலிட்டி வரணும், ஒரு சுயமரியாதை வரணும், இவங்களும் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில மேல்நிலை அடையணும் அப்படின்னு சொல்லி துவையல் தவசு அப்படிங்கிற ஒரு தவத்தை ஃபர்ஸ்ட் அந்த மக்களை இங்கேயே தங்கி இருந்து பண்ண வச்ச இடம். சோ அதை பண்ணி முடிச்சவங்க எல்லாம் வந்து ஒரு குரு ஸ்தானத்துக்கு உயர்த்தி நிறைய ஊர்கள்ல போய் ஐயாவளி கொள்கைகளை போதிக்கிறதுக்காக பண்ணினாரா. இங்க தவசு செஞ்சு வெற்றிகரமா தவசம் முடிச்சவங்கள. ஸோ அவ்வளவு புண்ணிய திருத்தலங்க. ஐயாவளி ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே வந்து இது ஒரு முக்கியமான பிளேஸ்ன்னு சொல்லுவேன். ஐயா வைகுண்டரை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்ம வள்ளலார் மாதிரி, பெரியார் மாதிரி இவங்களுக்கெல்லாம் முன்னோடியா நம்ம ஐயா வைகுண்டர் தான் இருந்திருக்காரு. கேரளால இருக்கிற நாராயணகுரு, இவங்க எல்லாருமே வந்து ஐயாவளி கொள்கைகளுக்கு ஈக்குவலா தான் வந்து அவங்களும் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க. கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும். வேற லெவலுங்க, அமேசிங். ஒரு பைரவ குட்டி பாருங்க கடற்கரையில சுத்திட்டு இருக்கா. என்ன பண்ணுவான்னு தெரியல கடற்கரையில. த அமேசிங் வாவைப்பதி பீச்சுங்க. வட்டக்கோடையோட மதில் சுவர்கள் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா தெரியுது பாருங்க. சோ நீங்க வாவைப்பதி வந்தா அழகா இங்க கடற்கரையில குளிச்சுட்டு, இது உப்பு தண்ணியா இருக்கும், இங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வாவைப்பதியில அங்க கிணறு பார்த்தோம்ல, அந்த கிணறுல போய் குளிச்சுட்டு நீங்க வழிபடலாம். முடிஞ்சா அன்னதானத்துக்கு, முடிஞ்சா இல்ல கம்பல்சரியா அன்னதானத்துக்கு ஏதாவது நீங்க நன்கொடை அளிச்சா ரொம்பவே புனிதமான செயல். நம்ம வள்ளலாறு, நாராயணகுரு, ஐயா வைகுண்டர் எல்லாருமே போதிக்கிறதே ஃபர்ஸ்ட் அன்னதானம் தான், ஜீவகாருண்யம் தான் உள்ளதுலயே பெரிய தர்மம்னு சொல்லுவாங்க. டே பைரவி, அடியே பைரவி, பாய்டி பொண்ணுங்க இது. பாய் பாய். கண்டுக்கவே மாட்டேங்குது. சரிங்க, த பியூட்டிஃபுல் வாவைப்பதி பீச்சையும் உங்களுக்கு காமிச்சாச்சு. ஸோ நீங்க தமிழ்நாட்டுல பிளாக் சாண்ட் பீச் பார்க்கணும்னா எதர் நீங்க வட்டக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற பீச் போய் பார்க்கலாம், அல்லது வாவைப்பதி கோவில் பீச் வந்து பார்க்கலாம். ரெண்டு பீச்சுமே ரொம்ப அழகா இருக்குங்க. ஈவினிங் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க கன்னியாகுமரி வந்தா இங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம பதிக்கு போவோம். மறுபடியும் கடற்கரை வரைக்குமே பாத்தீங்களா தென்னந்தோப்புகள் இருக்கு. தென்னந்தோப்பு, பனந்தோப்புகள் எல்லாம். கன்னியாகுமரி இஸ் அமேசிங். மக்களே, நம்ம வாவைப்பதி பக்கத்துல இருக்கிற துவையல் தவசு நடந்த கடற்கரையும் பார்த்தாச்சுங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு பிளிஸ்ஃபுல்லான, நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய மொமெண்ட். விர்ச்சுவலா உங்களுக்கு இந்த பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸை காட்டுறதுல நான் ரொம்பவே வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றேங்க. எவ்வளவு பதிகள், புனித பதிகளை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஐயா கொடுத்துருக்காரு. நம்ம திருச்செந்தூர் அவதார பதியை பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல இருக்கிற தலைமை பதியை பார்த்தாச்சு, வாவைப்பதியை பார்த்தாச்சு. துவையல் தவசு நடந்த இடம் வேற லெவல். நன்றி இறைவா, நன்றி ஐயா வைகுண்டர் அவர்களே, குருவே சரணம். ஸோ வாவைப்பதி வந்தா அழகா சமைச்சு சாப்பிட்டு இங்க சூப்பரா ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இங்க பாருங்க குடி தண்ணீர் இருக்கு, நல்ல தண்ணி இருக்கு குளிக்கிறதுக்கு. இந்த குளியல் கிணற பத்தியும் சொன்னேன். இதுவும் வந்து ஐயா வழியில ரொம்ப ரொம்ப
ஒரு முக்கியமான ஒரு செயல், நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செயல். அன்னதான கூடம், வாவைப்பதி, வன்னிமரத்துக்கு கீழே இருக்கிற மெயின் வாவைப்பதி. ஏன்னா வன்னிமரத்துக்கு கீழே தான் துவையல் தவசு நடந்துச்சு. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. இப்பதான் வந்து ஐயாவளி பதிகள் எல்லாம் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இங்க பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. இங்க ஏதோ மண்டபம் மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வேஸ்ட் டிஸ்போசல் சிஸ்டம் எல்லாம் இருக்கு. ஃப்ரண்ட்ல ஒரு கோவில் இருக்கு, நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். ஸோ நிறைய விசேஷங்கள் நடக்கும். ஐயாவோட பிறந்த நாள், அவதார நாள், இதெல்லாம் மாசி மாசத்துல ஏதோ ஒரு விசேஷம் நடக்கும், அதுவும் ஃபேமஸ். இது பாருங்க, இது ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. ஐயா சிவ சிவ. ஸோ எல்லா பதிகளுமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறது ரொம்பவே ஹாப்பிங்க. இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து வள்ளல் பெருமானார், ஐயா வைகுண்டரை பத்தி எல்லாம் தெரியணும். அப்பதான் வந்து ஸ்பிரிச்சுவல் எவால்யூஷனுக்கு வந்து எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப். இங்க பாருங்க, ஃபுல்லா வழிபாடு முடிச்சுட்டு குடும்பத்தோட வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போறாங்க மக்கள். நீங்களும் இதே மாதிரி வந்துட்டு போலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆத்ம திருப்தி, ஆத்மாக்கு அமைதி கொடுக்கிற இடங்கள்ல இதெல்லாம் வந்து முக்கியமான ஸ்தலங்கள்ங்க. இயற்கை வழிபாடு தானே தமிழர்கள் பண்ணியிருக்காங்க. இயற்கை வழிபாடு, இயற்கை தவங்கள், மனசை உடம்ப பியூரிஃபை பண்றது. மனசை உடம்ப மட்டும் இல்லை, நம்ம ஆத்மாவையும் பியூரிஃபை பண்ற புனித ஸ்தலங்கள் இதெல்லாம். நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ நம்ம சேனல் மூலமா இதெல்லாம் வந்து மக்களுக்கு வெளிப்படுத்துறதுல நான் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேங்க. நம்ம பதிக்குள்ள இருக்கிற அழகான தென்னந்தோப்புகள் பாருங்களா. ஐயோ, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. கடற்கரை ஓரத்துல அதுவும் அமேசிங். இங்க பாருங்க, இப்பதான் ரீசெண்டா வந்து தாமரை கோபுரம் கட்டியிருப்பாங்க போல. ஐயா துணை வாவை நற்பதி தாமரை கோபுரம் திறப்பு விழா அப்படின்னு போட்டிருக்காங்க. வருகை தரும் பக்தர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா கட்டியிருக்காங்க. வளர்க ஐயாவளி, வளர்க தர்ம யுகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வேற லெவல், செம்ம பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. சில இடங்களுக்கெல்லாம் வந்தா ஆஹா என்ன ஒரு அற்புதமான ஃபீல்னு தோணும்ல, அந்த ஃபீல் தாங்க. நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஃபீல் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கன்னியாகுமரி பக்கம் வந்தா மிஸ் பண்ணிடாதீங்க. வாவைப்பதிக்கு வர்றதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸு. கடற்கரை ஓரத்துல இவ்வளவு அருமையான தென்னஞ்சோலைகளுக்கு நடுவுல நம்ம ஐயாவளி சமூகத்தினரோட வாவைப்பதி திருக்கோவில், ஐயா வைகுண்டரோட துவையல் தவசு நடத்தின இடம். கடவுள் எவ்வளவு கருணையானவர் பாருங்க மக்களே. கன்னியாகுமரி சைடு அந்த காலத்துல அடித்தட்டு மக்களுக்கு நடந்த அடக்குமுறைகளை எதிர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்வாழ்வு, ஒரு வழிமுறையை காமிக்கிறதுக்கு அந்த அடித்தட்டு மக்களோட குடும்பத்திலேயே வந்து அவதாரம் எடுத்து அவங்க வளர்ச்சி அடைகிறதுக்கு, அவங்க ஞான தெளிவு பெறுறதுக்கு, ஆன்மீகத்துல முதிர்ச்சி அடைகிறதுக்குன்னு அவங்க சமூகத்திலேயே வந்து அவதாரம் எடுத்து இவ்வளவு ஒரு என்ன சொல்றது அருள் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது புல்லரிக்குதுல. மக்களே, வாவைப்பதிக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு குட்டி கோவில் பாருங்களா, கிராமத்து கோவில். எவ்வளவு கியூட்டா இருக்கு தெரியுமா. இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து மணற்பரப்பா இருக்கிற ஒரு ஏரியால அழகா ஒரு குட்டி கோவில் கட்டி இருக்காங்க. ஸ்ரீ மாசான சுவாமி திருக்கோவில், ஆமணக்கன் விலை. மாசான சுவாமி எப்படி இருக்காரு பாருங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. டிப்பிக்கல் கிராம வழிபாடு இதெல்லாம். கடற்கரை ஓரத்துல ஒரு சொர்க்கங்க வாவைப்பதி. ஐயோ, இங்கிருந்து பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களா.
தென்னை மரங்களுக்கு இடையில நம்ம கடலை பார்க்கறது அவ்வளவு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மக்களே, நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற வட்டக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற ஐயா வைகுண்டரோட வாவைப்பதி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நான் சொன்னல ஆரம்பத்தில் இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஃபுல்லாக பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஐயாவளி சமூகத்தினர் துவையல் தவசு செஞ்ச பதிங்க இது. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த பதி இது. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. வாழ்க்கையில் ஒன்ஸ் இன் அ டைம் தான் வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். கடவுளுக்கு நன்றி. ஸோ விர்ச்சுவலாக உங்களுக்கு எல்லாம் வந்து ஐயா வைகுண்டரோட வாவைப்பதி காமிச்சதுல ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். துவையல் தவசோட முக்கியத்துவத்தை எல்லாருமே உணர்ந்துக்கணும். எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் இந்த தர்மத்தை கடைபிடிக்கணும். நம்ம உடல் மனம் ஆத்மா எல்லாம் சுத்தி அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையோட பர்பஸும் கூட. ஸோ ஸ்பிரிச்சுவலாக பேசணும்னா இதுதான் உண்மை. எல்லாரும் நம்ம ஆன்மா வந்து உடல் எடுத்து இந்த பூமிக்கு வந்ததுக்கான ரீசன் வந்து நம்ம கடவுள் தன்மை அறிஞ்சு கடவுள் மயம் ஆகணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு இந்த மாதிரி தவமெல்லாம் முக்கியம். ஸோ வித் திஸ் பிளிஸ்ஃபுல் ஃபீல் சைனிங் ஆஃப் ஃப்ரம் வாவைப்பதிங்க, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். See you. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கன்னியாகுமரி மக்கள் வாவைப்பதியை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? See youங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.